இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வைத்தியசாலையிலிருந்து ஒரு 650 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி இருக்குது. தெல்லிப்பளையிலிருந்து கட்டுவனுக்கு போகிற பிரதான வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 3வது காணியாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியிலிருந்து பலாலி ஏர்போர்ட்டை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்திலான் இருக்குது. அதாவது பலாலி ஏர்போர்ட்டுக்கும் தெல்லிப்பளை சந்தைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த காணின்ற அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 16 பரப்பு காணி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணின்ற மொத்த அளவு திட்டம். இந்த காணி பிரிக்கப்பட்டிருக்குது. எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 8 துண்டுகளாக இந்த காணி பிரிக்கப்பட்டிருக்குது. 8 காணி துண்டுகளும் எப்படியான அளவுகளில் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 2 பரப்பு துண்டுகளாகவும் 1.25 பரப்பு துண்டுகளாகவும் 8 துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணிக்குரிய பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 20 அடி பாதை இந்த பிரிக்கையே விட்டுருக்குறாங்க. இந்த காணின்ற மண் அமைப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செம்மண் அமைப்பாகத்தான் இருக்குது. 2 தேவைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காணியாகத்தான் இருக்குது. வீடு கட்டுறதுக்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் விவசாய நடவடிக்கைகளுக்கோ 2 நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு காணியாகத்தான் இந்த காணி இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதிக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 16 பரப்பு காணியும் அமைந்திருக்குது. இந்த காணியினுடைய எல்லைகளை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 4 பக்க எல்லைகளும் வேலிதான், அதாவது தூண் போடப்பட்டிருக்குது. எல்லைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த 16 பரப்பும் பிரிக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பளை கட்டுவன் வீதியில் பிரதான வீதியிலிருந்து 3வது காணியாக இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தகவலை பார்த்துட்டோம். அடுத்த தகவல், இந்த காணி சம்பந்தப்பட்ட விலை விவரம் உட்பட இந்த காணியை நீங்கள் பார்த்து வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இதில் 2 இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. இந்த 2 இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். உங்களுடைய வீடு காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு நார்மல் கோல் ஊடாகவோ இல்லை வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்கன்னா விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், ஆவணங்கள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். நீங்களோ இல்லை சட்டத்திறனையோடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அதை கவனமாக செய்யுங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை அறிவுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.